10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. ஸோ இந்த 4 டேஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக 75 அவுட் ஆஃப் 75 எடுக்கலாம். 10th பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் உங்களுக்கு வந்து சென்டம் போகிறதுக்கு ஒரே ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி கொஷின் தான், 2 மார்க் அண்ட் 4 மார்க்கில். ஸோ அந்த கம்பல்சரி கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம் தான் பெரும்பாலும் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இம்பார்ட்டண்டான நியூமரிக்கல் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் கிரியேட் பண்ணுற எல்லா மாடல் கொஷின் பேப்பருமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லா வீடியோஸுமே இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான 7 மார்க் கொஷின்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். 7 மார்க்கில் நீங்கள் 21 மார்க் 21 அவுட் ஆஃப் 21 வாங்குறதுக்கு இந்த கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் தான் இது வரைக்கும் எக்ஸாமில் நிறையா 7 மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த தடவையும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 7 மார்க் கொஷின்ஸ் வித் ஆன்சரோட மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த 7 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சரோட உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும். நாட் ஒன்லி 7 மார்க்கு, மேலே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஷின்ஸு, அதுக்கு அந்த பாயிண்ட்ஸு 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 4லேருந்து 5 பாயிண்ட், அதில் கீவேர்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து 2 மார்க் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் வித் கீ ஆன்சரோடு இருக்கும். அதே மாதிரி இதே பிடிஎஃப்பில் உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமோடைய கொஷின்ஸ் வித் கீ ஆன்சர், கவர்மெண்ட் அஃபீஷியல் எப்படி கீ ஆன்சர் இருக்கும், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஈஸியாக மெமரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். மொத்தம் 93 பக்கம் இந்த பிடிஎஃப். ஓகேவா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோடைய ப்ரைஸ் வந்து 200 rupees. பட் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இன்னும் 2 டேஸ்க்குள்ளே பை பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸோ 150 rupees, 150 ரூபாய். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெஷல் கைடு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அப்புறம் ஸ்கூல் நேம் கேட்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே QR அங்கே அந்த பேஜ்லேயே வந்து QR கோடு ஷோ ஆகும். அந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் 150 ரூபாய் பே பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துடும். ஒருவேளை எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வரல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு அந்த இந்த பிடிஎஃப் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிடிஎஃபை டேரெக்டாக டிஎம் பண்ணிடுவேன். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 டேஸில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின்ஸை எடுத்து வித் ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். ஸோ 7 மார்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பாருங்கள், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ட்டி அப்படின்னா அதோடைய டெஃபினிஷன், இனர்ட்டி ஆஃப் ரெஸ்ட், இனர்ட்டி ஆஃப் மோஷன், இனர்ட்டி ஆஃப் டைரக்ஷன். இது படித்தா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் புக் இன்சைடு படிக்கிறதுக்கும் தேவையான சப் டாபிக்ஸ் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருப்போம். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அதாவது நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. இது போக ஒருவேளை உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் லா கேட்குறாங்க, இல்லை அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தேர்ட் லா கேட்குறாங்க அப்படின்னாலும் அதையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை புக்கின்னே கேட்டாலும் உங்களால் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு அந்த புக் இன்சைடு கொஷின்ஸும் மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக பார்த்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேண்டுறவங்க கண்டிப்பாக வந்து 150 ரூபாய் தான், அதுவும் இன்னும் 2 டேஸ்க்கு தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பே பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது 7 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லீனியர் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. நீங்கள் மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா நீங்கள் உங்களுக்கு டெஃபினிஷன், கேசஸ், அந்த ஃபார்மேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க டிஃப்ரென்ஷியேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் இந்த சம்மரி டேபிளே பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஷார்ட் சைட்னஸ், அது வந்து லாங் சைட்னஸ். இது வந்து ஈபால் லென்த்னட்டு, இது வந்து ஈபால் ஷார்ட்னடு. அதே மாதிரி நியர் ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிளியர். ஸோ அது மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி எல்இடி டிவி ஓவர் நார்மல் டிவி, மெரிட்ஸ், அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் மெரிட்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன் அந்த டேபிள் மாதிரி கொடுத்துருப்போம். நீட்டாக இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் அண்ட் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து pH பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் சீரியஸ் அண்ட் கிவ் எனி 3 இட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அடுத்தது வந்து எத்தனால், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எத்தனால் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் சுகரன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹவு டஸ் த லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் டிஃபர் ஃப்ரம் த லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். ஸோ அடுத்தது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். இது சம்டைம்ஸ் வந்து 7 மார்க்லையும் கேட்குறாங்க,
சம்டைம்ஸ் 4 மார்க்லாம் கேட்குறாங்க, கம்பைன் பண்ணியும் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிரேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் லீகோசைட்ஸ் கிளாசிஃபைடு அந்த கொஷின். ஸோ அதுக்கப்புறம் நீட் லேபிள்டு டயக்ராம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது பார்த்துக்கங்க, ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டெயில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹைப்ரிட் வினிகர் அனிமல்ஸு. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீட் லேபிள்டு டயக்ராம் எக்ஸ்பிளைன் த டெக்னிக் இஸ் இன்வால்வ்டு ஜீன் க்ளோனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் மெஷர்ஸ் ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆல்கலிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபாரஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்டான 7 மார்க் கொஷின்ஸு. ஸோ இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மேலே பாருங்கள் 4 மார்க்ஸ் காமிக்கிறேன். 4 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் 2 மார்க்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே வந்துரு உங்களுக்கு 4 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா கொஷின்ஸுமே கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் ஆன்சர் எல்லாமே. ஓகேவா, எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னால் என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஈஸியாக எழுதிக்கிடலாம். நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே 4 to 5 பாயிண்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு டாப் 3 to 4 பாயிண்ட்ஸ் நீ எழுதினாவே மேக்ஸிமம் ஆஃப். அதே மாதிரி 2 மார்க் இந்த கைட் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன், அதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா ஒவ்வொரு இயரில் கேட்ட பப்ளிக் எக்ஸாமுடைய 2 மார்க் கொஷின்ஸ், 4 மார்க் கொஷின்ஸ், 7 மார்க் கொஷின்ஸு ஆன்சரோடு கொடுத்துருப்பேன். ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள், அது ரிவர்சிபிள்னா என்ன, இர்ரிவர்சிபிள்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸு, மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக. லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னால் என்ன, நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ், அந்த நியூக்ளியர் ரியாக்டர்னா பார்ட்ஸ்னால் என்ன, கீ ஆன்சரோட கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வித் ஆன்சரும் கொடுத்துருக்கனால இது ப்ளஸ் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா 90% மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வேணும்னா பை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.